ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். வீட்டிலையே பேக்கரி ஸ்டைலில் ப்ளம் கேக்கு நம்மளுடைய ஃபெஸ்டிவலுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலையே செய்யலாம். இப்போது இந்த கரண்டி தாய்லாண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்தது. இது கொட்டாங்குச்சியிலே செஞ்சுருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்லா உபயோகமாகவும் இருந்துச்சு. அதில் என் டாக்டர் வாங்கிட்டு வந்ததுனால அம்மா அப்பான்னு போட்டு தாய்லாண்டுன்னு போட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொட்டாங்குச்சியில் இவ்வளோ அழகாக செய்ய முடியுமா என்னான்னு எனக்கு தெரியல. இவ்வளோ ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. எவ்வளோதோ நம்ம ஊரில் கலைஞர்கள்லாம் இருக்காங்க, அது மாதிரி செஞ்சுருக்குறாங்க அங்கேயும். இப்போது இதுக்கு நம்ம ஒரு அரை கப்பு சுகர் எடுத்துக்கலாம். இந்த சுகர் நம்ம கேரமலைஸ் ஆகணும். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கலாம். அப்போ தான் இது கருகி போகாமல், கருகுன வாசம் வராமல் அழகாக அது கிறிஸ்டலைஸ் ஆகி கேரமலைஸ் ஆகும். கிறிஸ்டலைஸ் ஆகுதுன்னு பயந்துடாதீங்க, அது அப்படியே அழகாக மெல்ட் ஆகி வந்துடும். இதில் கொஞ்சோண்டு நீங்கள் பட்ரு கூட போட்டுக்கலாம். பட்ரு போட்டுட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டரும் ஊற்றிக்கலாம். அப்போ தான் அது அழகான ஒரு கேரமலைஸ்டு சுகர் கிடைக்கும். அப்புறம் ஒரு அரை கப்பு தண்ணி விட்டுட்டு ஒரு கப்பு பிளாக் கிரேப்ஸ் போட்டுக்கலாம். இது நல்லா அதில் வேகணும். நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்த உடனே இதை எடுத்து வடிகட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வடிகட்டிக்கலாம். நம்ம வீட்டில் செய்கிற ப்ளம் கேக்கில் இப்போ சிலர் டூட்டி ஃப்ரூட்டி போடுவாங்க, மற்ற நட்ஸ் எல்லாம் போடுவாங்க. இப்போ நான் இதில் பிளாக் கிரேப்ஸும் ஒன்லி கேஷ்யூ நட் மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு. இதை நல்லா வடித்து அந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு மிக்சியில் நம்ம ஒரு அரை கப்பு சுகர், அதாவது ஜீனி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 துண்டு பட்டை போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு 4 கிராம்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்குவோம், பவுடராக ஆக்கிடணும். நம்ம பவுடராக ஆக்கிட்டு அதை சலித்து எடுத்துக்கணும். ஏன்னா இதில் இந்த கட்டிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் இல்லாமல் இருக்கும். சலித்து எடுத்துகிட்டு தான் இதை உபயோகிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கலாம். நம்ம இதில் முட்டை சேர்க்காதனால தயிரும் எண்ணெயும் நம்ம சேர்க்குறோம். எப்போதுமே கேக் செய்கிறப்ப முட்டை போடலன்னா தயிரும் எண்ணெயும் கலந்து அதுக்கு பதிலாக சேர்த்துக்குங்க. ஒரு அரை கப்பு ஆயில் விட்டுக்கிட்டேன். அதாவது இது ரீஃபைண்ட் ஆயிலு. மற்ற எண்ணெயெல்லாம் விட்டிங்கன்னா, அந்த கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ விட்டிங்கன்னா அது அந்த ஸ்மெல்லு வந்துடும். இதை நல்லா விஸ்கால் அடிச்சுக்கலாம். அடிச்சிட்டு இப்போ நம்ம இந்த சுகரையும் அதில் கொட்டி சலித்து விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த அரைப்படாமல் இருந்த சில பட்டை கிராம்பு இதெல்லாம் நின்றுடும். இதை நல்லா சலிச்சுக்கலாம். இந்த அரைப்படாத ஏலக்காய் தோல்லாம் எடுத்து தூக்கி போட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். விஸ்காவில் நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஏன்னா தயிர் எண்ணெயெல்லாம் நல்லா அடிபடணும். அடுத்தது இன்னொரு பவுலில் இந்த வேக வச்ச கிரேப்ஸ் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம அந்த ட்ரை பவுடர்லாம் போட போகிறோம். இதுக்கு இப்போ நான் 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளார் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். எப்போதுமே 2 கப்புக்கு இதுதான் ப்ரொப்போர்ஷன். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இதை அப்படியே சலித்து விட்டுக்கலாம். அப்போ தான் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் நல்லா கலந்து கேக்கில் வரும். நல்லா ஈவனாக கலந்தால் தான் அது கேக்கு வெடிப்பு விடாமல் வரும். அதனால தான் நம்ம இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை சலித்து விடுறோம். இந்த மாதிரி சுத்தமாக கட்டியெல்லாம் இல்லாமல் சலித்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க தயிர் எண்ணெய் உள்ள மிக்சரை தூக்கி இதில் ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
தயிர், எண்ணெய், மிக்சர், ஜீனி இது 3 சேர்ந்த கலவை தான் இது. இப்போது கேரமலைஸ் பண்ண அந்த சுகரை வந்து இதில் ஊற்றிக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்லை. அது நல்லா ஆறுனதாக இருந்தால் தான் வசதியாக இருக்கும். திக்காக இருந்தாலும் நல்லா கேக்கு நல்லா வரும். திக்காக இருக்கேன்னு யாரும் டென்ஷன் ஆகிடாதீங்க, கவலைப்படாதீங்க. நல்லா அழகாக வரும் அந்த கேக்கு. இப்போ இதை அப்படியே நம்ம வந்து பேக்கிங் ட்ரேக்கு மாற்ற போகிறோம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. பேக்கிங் ட்ரேயில் பட்டரை தடவிட்டு அது மேலே வந்து இந்த பேக்கிங் பேப்பர் போட்டுட்டு அது மேலே அந்த கலவையை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு டேப் பண்ணி விட்டுக்கலாம். காற்றெல்லாம் வெளியில் ரிலீஸ் ஆகணும். இது மேலேயும் டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். உடச்சி வச்ச முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். டேப் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கிங் ட்ரேயை நம்ம அவனில் வச்சிடலாம். 175 டிகிரி சென்டிகிரேடில் ஒரு 40 மினிட்ஸ் வச்சோம்னா இந்த அளவு வெந்துடும். பாருங்கள், இப்போ ஸ்டிக்கில் ஒட்டாமல் வந்திருக்கு. கேக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதை அப்படியே நம்ம வேறு ஒரு நெட்டு, அதாவது வலை கம்பியில் மாற்றி நல்லா ஆற விட்டுக்கலாம். நம்ம ப்ளம் கேக்கு ரெடி ஆகிடுச்சு. ஈஸ்டர், கிறிஸ்மஸ் இது எல்லாத்துக்குமே இந்த கேக்கு நல்லா ஈஸியாக நீங்கள் வீட்டிலே தயாரிச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அவன் இல்லைன்னா ஒரு ப்ரீஹீட் பண்ணப்பட்ட தவாவில் ஒரு ஸ்டாண்டை வச்சு அது மேலே அந்த பாத்திரத்தில் கொட்டி அந்த மாவை வச்சுருங்க. ஒரு 40 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா கேக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி தான் அது. நம்ம அவன் இல்லைன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். சூப்பராக டேஸ்ட்டாக நம்மளுடைய ப்ளம் கேக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் இதை செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பெல் ஐக்கானையும் அமுக்கிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.